ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வசமாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சிக்க வச்சுட்டாங்க. அந்த சாப்பாட்டை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பரிமாறினது பார்த்திங்கன்னா அதை வந்து வாயிலே வந்து நம்முடைய விஜய் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வைக்கவே வந்து முடியலைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாரும் இந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்டா விஜய், ஏன் அக்கா தானே சமைச்சிருக்காங்க, நல்லா தான் சமைச்சிருப்பாங்க, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, அவங்களுமே வந்து ஒன்றும் புரியாத வந்து எழுந்திரிச்சாங்க. சாப்பிட உட்காந்தவங்களே வந்து நம்ம விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்கும் வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி யுகத்துக்கு இருக்குது. அந்த சாப்பாட்டை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சாப்பிட்டு இந்த ராஜேஸ்வரியை வந்து காரி துப்பிக்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த நிலைமையில் இருந்திருந்தால் நம்மளை வந்து அந்த மாதிரி தான் வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு தான் நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து கோவப்பட்டு, என்னக்கா உனக்கு வந்து ஒழுங்காக சமைக்க தெரியலன்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்கிறத வந்து விட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா விஜய் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு, எல்லாத்துலேயும் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு இருந்தாங்களா என்ன ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சர்ற மாதிரியே வந்து கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து கரெக்டாக தான்டா விஜய் சமைச்சேன், அது எப்படி அதிகமாச்சு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நாசுக்காக வந்து அப்படியே சமாளிச்சிடறாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியல மல்லிக்கிட்ட சொல்லியிருந்தா மல்லி வந்து அருமையாக வந்து சமைச்சிருப்பால அப்படின்ற மாதிரி வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு இருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க. நம்ம விதிச்ச வினையே வந்து நமக்கு வந்து வினையாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ராஜேஸ்வரி மேடம், ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, நீங்க வந்து நான் சமைச்ச சாப்பாட்டுல வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து அப்படியே அள்ளி தூவி விட்டதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நான் வந்து விஜய் கிட்ட வந்து திட்டுவாங்கன்னு நினைச்சிங்க. ஆனால் வந்து அது வந்து அந்த ஆண்டவனோட அருளால் வந்து அது வந்து உங்களுக்கே வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்து என்னை வந்து செய்ய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற நாங்கள் தான் போட்டோன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற மொபைல்லேருந்து அப்படியே வீடியோ வந்து ப்ளே பண்ணி அப்படியே அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து நம்முடைய மல்லி வந்து காட்டுறாங்க. அதை வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து அப்படியே வந்து மிளகா பொடியும் நல்லா வந்து உப்பு அள்ளி அப்படியே கை ரொம்ப அள்ளி வந்து போட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தெளிவாக வந்து ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் வந்து தெரியுதுங்க. இதை பார்த்த இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா, ஏன் ரஞ்சிதா நான் தான் வந்து சொல்லணும்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு, அப்போ சுற்றியும் முற்றியும் பார்க்குறதானே யாராவது வந்து இருக்காங்களா இல்லையான்றத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ராஜுமா, நீ சொன்னதும் வந்து நானும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து போட்டுவிட்டேன், இதை பற்றி நான் யோசிக்கலை. பார்த்தல அவன் வந்து விஜய் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டா, கடைசியில் நம்ம அவன் பேரை வந்து கெடுக்கலான்னு பார்த்தா அவன் நம்ம பேரை வந்து கெடுத்து விஜய் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து உன்னும் விஜய் சேர்த்து வைக்கிறன்றது டவுட்டு தான், நீ ஒரு காரியம் வந்து யோசிச்சு வந்து செய்ய மாட்டேற அப்படின்ற மாதிரி வந்து சரமாரியா ரஞ்சிதாவை வந்து கேள்வி கேட்குறாங்க. இதோட நம்முடைய மல்லியோட புத்திசாலித்தனத்தை வந்து தானத்தை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.